மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. நம்ம நார்மலாக இட்லி கரைக்கிற மாவில் கொஞ்சமாக உளுந்த மாவு எடுத்து வச்சுக்கோங்க. உளுந்த மாவு 1 கப் நான் இதில் 1 டம்ளர் ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கேன். ராகி மாவு தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். ராகி மாவு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்ந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. அதை நைட்டு கலந்து வச்சுன்னா காலையில் ஊற்றலாம். நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கும். அதோடய நார்மலாக ஊற்றலாம். நீங்கள் வெறுமனே ராகி மாவு மட்டும் எடுத்து ஊற்றுனீங்கன்னா, டேரெக்டாக ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி வராது. ராகி மாவோட உளுந்து மாவை ஆட் பண்ணி அதை புளிக்க வச்சு அப்படி ஊற்றி பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக வரும். வெறும் ராகி மாவு மட்டும் இது ஊற்றுனீங்கன்னா அது புட்டு புட்டுட்டு போகும், அது நல்லா வராது. இது பாருங்கள், நார்மல் தோசை மாதிரியே நல்லா வந்திருக்கு. எதுவுமே பிச்சுட்டும் போகாது, எதுவுமே இதாகாது. ராகி மாவு நான் தனியாக ராகி வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு லைட்டாக ஒரு முளை விட்டு அரைச்சி வச்சுருக்கேன். முளைக்கட்டி வெள்ளை துணியில் வேஷ்டியில் முளைக்கட்டி அதை காய வச்சு திரும்ப மிஷினில் கொடுத்து அரைச்சி ராகி மாவு வச்சுருக்கேன். அதுலேருந்து நான் 1 டம்ளர் எடுத்துக்குவேன். அப்படி தான் நான் ராகி மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், எனக்கு நார்மலாக நல்லா சூப்பராக வந்திருக்கு, கிறிஸ்பியாக. அதே மாதிரி அடுத்தடுத்த தோசை சுட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ராகி அப்பப்போ ஊற வச்சு இதுன்னு அரைச்சிங்கன்னா அது ஒரு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும். நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது அந்த உளுந்த மாவு கொஞ்சம் எடுத்துட்டு ராகி மாவு ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 டம்ளர் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தோசை ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதோட தேங்காய் சட்னி தான் அல்டிமேட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி தாளித்து ஊற்றிட்டேன். எங்களோட மார்னிங் டிஃபன் இதான். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்து இருக்கட்டும். தேங்க்யூ.